அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து செல்வம். செல்வம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வெல்த், பணம். செல்வம்னா பணம், வெல்த். இந்த செல்வத்தை பற்றி, அதாவது நாங்கள் வந்து நிறைய புஸ்தகங்கள் படிச்சுக்கும் போது முதல்ல வந்து சின்ன பிள்ளையில படித்த மாதிரி கார்ட்டூன் புஸ்தகங்கள், அப்புறமேட்டு இந்த நாவல்கள், அப்புறமேட்டு வரலாற்று நூல்கள், ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி, தன் வரலாறு, சுய வரலாறு, அப்படி நிறைய புஸ்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு இந்த சுய முன்னேற்ற கட்டுரைகள் அதிகமாக படித்தோம். எம்எஸ் உதயமூர்த்தி, பிசி கணேசன், அப்துல் ரஹீம், அதுக்கப்புறம் ஃபாரின் டிரான்ஸ்லேஷன்ஸ், கண்ணதாசன் பதிப்பகத்திலேருந்து நிறைய புஸ்தகம், ஆரிசன் ஸ்வொட்மார்டன், ஸ்லியரு, டேவிட் காப்மேயர், ஹவு டு கெட் வாட் எவர் யூ வாண்ட், இப்படி நிறைய புஸ்தகங்கள். இதுக்கிடையில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிக்கிறது நல்லது தான், பட் அதே சமயம் நீங்கள் பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல உலகத்தில், பெரிய கோடீஸ்வரங்களை. இப்போ நம்மளுக்கு இயற்கையிலே நம்ம மனசில் வந்து என்னென்னா, பணம் அதிகமாக நம்மள்கிட்ட கிடைக்கலன்னா நம்மகிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கும். அதனால் பணக்காரங்களை கொஞ்சம் வருத்த மாதிரி கூட இருப்போம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பணக்காரங்களை பற்றியும் படிங்க, கோடீஸ்வரர்களை பற்றி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு பணக்காரர் ஆகிறதுக்குரிய எல்லா அம்சங்களும் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பணக்காரன் ஆகக்கூடாது. அதுதான் அதை சொல்லும்போது, அந்த பணம், அந்த செல்வத்தை பற்றி சொல்லும்போது முதல் ஒரு கொட்டேஷன் சொல்கிறேன். நீங்கள் அழகாக வீட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, மனசுல எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்றான்னா, செல்வத்தை சேகரியுங்கள், செல்வத்தை சேகரியுங்கள், உங்கள் பகைவரை வெல்ல அதை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. எப்படி சொல்றான் பாருங்க ஒரு அறிஞர். செல்வத்தை சேகரியுங்கள், உங்கள் பகைவரை வெல்ல அதை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. கத்தி எடுத்து கம்பு எடுத்துட்டு போய் அவனை போய் அடிக்கணும் வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நல்ல செயின், மோதிரம், வாட்சு, 10 பவுனுக்கு நல்ல பிரேஸ்லெட்டு, நல்ல 100 பவுனுக்கு மனைவிக்கு ட்ரெஸ்ஸு, செயின், நல்ல டாட்டா சுமோ, இப்போ லேட்டஸ்ட் காரில் போய் இறங்குங்க. உங்கள் பார்த்தாலே நடுங்கிடுவாங்க. ஒரு இடத்துல நம்மளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னா, ஒன்று நம்ம பணத்துக்கு மரியாதை கொடுப்பேன். நம்ம பணக்காரனா, பெரிய பணக்காரப்பா பாப்பா வாங்க அப்படின்னு வந்து உட்கார சொல்லுவேன், மரியாதை கொடுப்பேன். இன்னொன்று, அரசியல்வாதியாக இருக்கணும், உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கணும், பவர் இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் எங்கேயுமே. அப்போ நீங்கள் அரசியல் இதுலலாம் ஈடுபடலைன்னா நீங்கள் நல்ல பணக்காரன் ஆகுங்க. உங்களுக்குள்ள பணக்காரன் ஆகிறதுக்குரிய திறமைகள் இருந்தால் அதை கண்டுபிடிச்சு செய்யுங்க அப்படின்றாங்க. பணம் 10ம் செய்யும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. எனக்கு நல்ல குணம் இருக்கு, அதுக்கு என்ன செய்யறது, போங்க அவரை பணக்காரனை விடுங்க. பணம் தான் எங்க பார்த்தாலும் பணம் தான் முதல்ல வருது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஈட்டி எட்டுற வரைக்கும் பாயும், ஆனா பணம் இருக்கு பாருங்க, பாதாள வரைக்கும் பாயுதான். பணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது செல்வம்னு ஏன் சொல்றாங்கன்னா, அது செல்வம். அந்த செல்வம் வந்து ஒரு நாள் நம்மகிட்ட இருக்கு, அடுத்த நாள் இன்னொருத்திட்ட போய், இப்போ ஒரு 500 ரூபா தான் நம்ம வச்சிருக்கோம்னா அது இன்னொருத்திட்ட போகும், அப்படி மாறிக்கிட்டே போகும், அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நாணயம் பாருங்க, அப்படி உருண்டு போற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதான் செல்வம். எவ்வளோ வேகமாக வரும் அவ்வளோ வேகமாக ஓடி போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக அதை பாதுகாக்கணும். ஒரு பெர்னாட் ஷா சொல்றாரு, பணத்தை நிறைய பேர் மதிக்கிறது இல்லை, பணத்தை பெரும்பாலானோர் மதிப்பதில்லை, ஆகவே அவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள். பணத்தை மதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல. நான்லாம் பணத்தவே சம்பாதிக்க மாட்டேங்க, பணத்தில் எனக்கு ஈடுபாடே இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்ட்டு இருந்தா அவன் ஏழையாகவே இருக்க வேண்டியதான். அதான் பெர்னாட் ஷா சொல்றாரு, நீங்கள் பணத்தை விரும்பலைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஏழையாகவே இருக்க வேண்டியதான். மற்றவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எல்லா பேரும் காரு, பங்களா, வீடு, வாசல், நகைன்னு போட்டு பந்தாவாக இருப்பேன். நீங்கள் மட்டும் ஏழையாக இருப்பீங்க. நான் பெரிய ஆள் சொன்னீங்க, நான் யாராவது ஏற்றுக்கிற முடியுமா? அதுதான் ஜாக்லின் ஒனாசிஸ்ன்ற ஒரு கப்பல் அதிபர், அமெரிக்காவோட ஜான் எஃப் கென்னடி பிரசிடென்ட் சுட்டு கொல்லப்பட்டார்.
நம்ம பாரத பிரதமர் நேருவுக்கு ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர். அந்த ஜான் எஃப் கென்னடி தான் சொன்னாரு, நாடு என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எனக்கு எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு. நாடு உனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு நீ கேள்வி கேட்காத, நீ என்ன அதுக்கு செஞ்ச. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு, அதை நினைத்தால் நன்மை உனக்கு. ஏன் நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்துல எம்ஜிஆர் அந்த பாடியிருப்பாரு. அந்த வரிகளை சொன்னவர் தான் அந்த ஜான் எஃப் கென்னடி. இந்த ஜான் எஃப் கென்னடியை சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்ட உடனே இவருடைய மனைவி வந்து ஒனாசிஸ். இந்த ஒனாசிஸ் ஜாக்லின், இந்த ஜாக்லின் ஒனாசிஸ்ன்ற ஒரு கோடீஸ்வரன், அமெரிக்காவில் பெரிய கப்பல் அதிபர் அவன். பாருங்க, சில கோடீஸ்வரங்களுக்கு சச்ச கைண்ட் ஆஃப் கேரக்டர், ஒரு சச்ச கைண்ட் ஆஃப், அது ஒரு மாதிரியான ஒரு பிஹேவியர், ஒரு ஹேபிட்னு வைங்களேன். பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் இன்னொருத்தருடைய மனைவியை கல்யாணம் முடிப்பான். பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இன்னொரு வெளிச்சிட்டு அவர் பொண்ணை கூட கல்யாணம் முடிச்சிருக்கான், இன்னொருத்த மனைவியை கல்யாணம் முடிக்கிறான். அவன் தான், அதான் ஜாக்லின் ஒனாசிஸ். அந்த ஒனாசிஸ்ன்ற ஒரு இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் சொல்றாரு, தம்பி எப்பயுமே நீங்க சின்ன வயசுலயே பணக்காரன் ஆயிருங்க. உங்க சின்ன இளைய வயசுலயே நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருங்க. நல்ல நிறைய கடன் வாங்குங்க, நல்ல கடன் வாங்குங்க, பயப்படாதீங்க. வாங்கின கடனை திரும்பி செலுத்துங்க. பணத்தை வாங்கிட்டீங்களா அதோட போய் படுத்துடக்கூடாது, அதை அப்படியே ரெட்டிப்பு செய்யணும், அதை டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், அப்படியே 5 times 10 times பெருக்கணும். பணத்தை நீங்க போய் பேங்க்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, பேங்க் அப்புறமேட்டு எப்பயுமே உங்க பாக்கெட்ல நீங்க என்ன ஒரு லோன் போடுறீங்க, ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்க, ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, ஒரு காலேஜ் கட்டுறீங்க, ஒரு ஐடி சென்டர் கட்டுறீங்க, என்ன ஒரு நிறுவனமோ, தொழில் நிறுவனமோ, ஃபேக்டரியோ, நீங்க என்ன செய்ய போனாலுமே அந்த பேங்க் வந்து ரெடியா இருக்கு. சார் நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் சார், எங்கள் பேங்க்ல வந்து லோன் எடுங்க சார். எப்படி பார்த்தீங்களா? பணம் வந்து என்ன பண்ணும், ஒரு தடவை நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதில் வர்ற பணம் அப்படியே வட்டி மேலே வட்டி போட்டு உங்களுக்கு குட்டி போடும், அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என்றால், ஒரு பணக்காரன் சொல்கிறேன், ஒரே தொழிலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காதையா. ஒரே ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு நீ அதவே கட்டி பிடிச்சி உட்காந்துருந்தேன்னு, நீ பணக்காரன் ஆக முடியாது. இன்னொரு உப தொழில் செய்ய, அந்த தொழிலில் செஞ்சேன்னா இன்னைக்கு இங்கே ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம், அதில் லாஸ் ஆச்சுன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம், அப்படி டைவர்ட் பண்ணிக்கலாம். பணக்காரங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே எல்லா தொழிலுமே எல்லா டைம்லையும் சக்ஸஸ் ஆகாது. ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகும், ஒரு டைம் பாஸ் ஆகும். அப்போ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மாற்றிக்கிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் பல தொழில் செய்யுங்க, அப்போ நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்றாரு. சரி, இந்த வெற்றி பெறுவதற்கு என்ன நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணிகள், ஆஸ்பெக்ட்ஸு, ஃபேக்டர்ஸ். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடின உழைப்பு. ஒரு தொழிலை தொடங்கிட்டீங்கன்னா கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, இது இருக்கணுங்க. இது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிறைய சொல்லுவாங்க, தொழில் இப்போ தரிசாயிரம் வச்சிருங்கன்பாங்க. நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்யணும். கொஞ்ச நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும், ஆனாலும் மறுபடியும் விடாமுயற்சியோடு செய்யணும், கடினமாக உழைக்கணும். நீங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொழிலிருந்து நீங்கள் வெற்றி பெறலான்றாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பணக்காரனை பற்றி சொல்கிறேன். ஜம்ஷெட்பூர் டாட்டான்றவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு டாட்டா குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்த டாட்டா நிறுவனத்தோட தலைவர். அவர் ஒரு ஆங்கிலேயர் வெள்ளைக்காரனை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாரு. எங்க பாம்பேல அப்பல்லோன்ற ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போனா அந்த வாட்ச்மேன் சொல்றான், அந்த வெள்ளைக்காரனை விடுவேன், உங்களை விட முடியாதுன்னு. இந்த ஜம்ஷெட்பூர் டாட்டா சொல்றாரு, நான் தான் இவருக்கே பே பண்றேன், இவரை நான் தான் கூட்டிட்டு போறேன், நான் தான் இவருக்கே பே பண்றேன், அதனால என்னையும் உள்ள விடுங்கன்ற. இல்லை சார், உங்களை உள்ள விடக்கூடாது, வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் அங்கே அலவுடு அப்படின்றாரு. எப்படி பாருங்க. அப்போ இந்த டாட்டா என்ன பண்றாரு, இந்த இந்தியாவில் இருக்கிற நம்ம இந்த டாட்டா அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஈரான், ஈராக். இந்த ஈரான்ல தான் இந்த பார்சிகள் இருந்தாங்க. பார்சிகள் 7ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஈரானை கைப்பற்றினப்ப அங்கேருந்து அகதிகளாக வந்தவங்க குஜராத் வழியே நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வாழ்ந்தாங்க.
அப்போ அங்கே உள்ள ஒரு மண்ணை இடம் கொடுக்க முடியாதுன்னாரு. இல்லை நீங்கள் ஒரு இடம் கொடுங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னப்ப அந்த மன்னர் சொல்கிறாரு, ஒரு பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறாரு. பால் நிரம்பி வழியுது, பார்த்தீங்களா, பால் நிரம்பி வழியுது, எங்களுக்கே இடம் இல்லையான்றாரு. அப்போ இந்த பார்சி என்ன பண்ணுறாங்க, அப்போ அகதியாக வந்தவங்க அந்த பாலில் கொஞ்சம் சக்கரை பக்கத்துலேயே இருக்க எடுத்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இப்போ குடிக்கின்றாங்க. எப்படி இருக்குன்றாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் நாங்களும் டேஸ்ட்டாக இருப்போம், நாங்கள் வந்து பார்சிகள் உங்கள் இந்திய மக்களோட சேர்ந்து வாழ்வோம், எங்களுக்கு இடம் கொடுங்க. அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் எந்த விதமான குளறுபடியும் நாங்கள் பண்ண மாட்டோம், உங்களுடைய நன்மையில் உயர்வுகளையும் தாழ்வுகளையும் நாங்கள் கூட இருப்போமே ஒழிய உங்கள் இந்தியன்ஸுக்கு நாங்கள் எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படி இருந்த அந்த பார்சி இனத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஜம்ஷெட்பூர் டாட்டா. இந்த டாட்டா என்ன பண்ணுறாரு, நம்மளைய இந்தியாவில் நம்ம ஒரு பெரிய டாட்டா ஃபேமிலியை சேர்ந்தவன், பெரிய பணக்காரன், நம்மளே உள்ள விடலையா அப்படின்ட்டு இவர் உலகம் பூரா சுற்றினவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பூரா வச்சு மும்பையில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அந்த மும்பை இந்திய நுழைவு வாயில் எதிர்த்தாப்புல ஹோட்டல் தாஜ் அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை இவர் திறக்கிறாரு. எப்படி பாருங்க, எந்த ஒரு மனிதன் தன்னை உள்ள விடலையோ அதுக்கு அகைன்ஸ்டா அந்த ஹோட்டலில் திறக்கிறாரு பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் திறக்கிறாரு. ரொம்ப சிரமோட நடத்துறாரு. சரியான வெற்றி. இன்னைக்கும் வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம இதில் மும்பையில் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா எதிர்த்தாப்புல இருக்கு. ஒரு தடவை கூட பாகிஸ்தான்லேருந்து டெரரிஸ்ட்டுங்க வந்து அந்த தாஜ் ஹோட்டலில் வந்து இறங்கிட்டாங்க. அங்கே உள்ள வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்போ எல்லாரையும் ஷூட் பண்ணாங்க, இந்தியன் மிலிட்ரி வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த இந்த ஜம்ஷெட்பூர் டாட்டாவோட ஒரு ஸ்டோரி, எப்படி இந்தியாவில் பெரிய ஹோட்டல் வந்துச்சு. அடுத்து இந்த இந்த டாட்டா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வெள்ளைக்காரங்க தான் அப்போ வந்து இரும்பு வச்சு தண்டவாளங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இரும்புன்ற ஆலையே இந்தியாவில் கிடையாது. அப்போ பூராமே இங்கிலாந்துலேருந்து இரும்பு வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணி இங்கே வந்து இறக்கி இங்கே வந்து தண்டவாளங்கள் ரயில்வே ட்ராக்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த டாட்டா என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் ஒரு இரும்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண ரைட். இப்போ இந்த ஜம்ஷெட்பூர் டாட்டா வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இரும்பு எடுக்கணும்ன்றாரு, இந்தியாவில் இரும்பு எடுக்கணும்ன்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இரும்பு எடுக்கணும்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க பாருங்க, கனிம வள நிபுணர்கள், பூமிக்குள்ளே எங்கே இரும்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த ஃப்ளைட்டு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த டைமில் ஃப்ளைட் இல்லாமல் கப்பலில் போகிறாரு, இங்கிலாந்துக்கு கப்பலில் போய் அங்கேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வர்றாரு. அவரை நீங்கள் வாங்க எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க, உங்களுக்கு என்ன பே பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணிடுறோம்னு கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த எக்ஸ்பர்ட் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இடங்களையா இவர் சொல்கிற இடங்கள்லாம் தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே இந்திய அரசாங்கத்தோட அனுமதியோட அவர்கிட்ட முறைப்படி பெர்மிஷனை வாங்கி இந்த இந்த எக்ஸ்பர்ட்டை வந்து கனிம வள அதிகாரியை வந்து செக் பண்ணுறாரு. இவர் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணி மண்ணை தோண்டி தோண்டி பார்க்குறாரு. பார்த்தா இரும்பு இருக்குது, ஆனால் அது வந்து குவாலிட்டி இல்லை, லோ குவாலிட்டியாக இருக்குது, சீக்கிரம் இதாயிரும், அதில் கணம் கிடையாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரேடு அந்த நம்பர் 1 குவாலிட்டின்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவர் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிடுறாரு. சார் இந்தியாவில் இல்லை சார், சாரி அப்படின்ற மாதிரி. அப்போ எதேச்சும் அந்த ஜம்ஷெட்பூர் டாட்டா என்ன பண்ணுறாரு, அப்போ தான் ஜார்க்கண்டில் வந்து ஒரு நிலத்தை போய் காமிக்கிறார். ஜார்க்கண்டில் இன்னைக்கு இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு நிலத்தை காமிக்கிறார். இந்த நிலத்துல நீங்கள் பாருங்க அப்படின்னா அந்த ஆள் அந்த இதை பாருங்க, லாஸ்ட் சான்ஸு, ஊருக்கு திரும்ப போகிறவன் வந்து தோண்டி பார்த்தா நம்பர் 1 குவாலிட்டி இரும்புங்க, நம்பர் 1 இரும்பு. இதுக்கிடையில் வெள்ளைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி டாட்டா வந்து இரும்பு எடுக்க போகிறாரு, இரும்பு எடுத்து தண்டவாளங்கள்லாம் செய்ய போகிறாராம் அப்படின்னு வந்து வெள்ளைக்காரன் அந்த அதிகாரி சொல்கிறாரு. சார் வால்ட் ஆப்ரிகாட்ன்றவர் அவர் சொல்கிறாரு, அப்படி டாட்டா வந்து இரும்பை எடுத்தா அதை நான் கடிச்சே சாப்பிட்டுருவேன் கேக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி சீக்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புளாக சீக்கிறாங்க. இப்போ இவர் பார்த்தா இரும்பு எடுத்துட்டாங்க. இரும்பு எடுத்தா இரும்பு எடுக்கிற வேலை, பூமியை தோண்ட வேண்டியது, எல்லாம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது பண்ணி பயங்கர தண்டவாளங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டார் டாட்டா. டாட்டா அந்த ஊரில் செஞ்சதுனால
அந்த ஜார்க்கண்ட் வந்து பின்தங்கிய மாநிலமாக இருந்த அந்த ஊர் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு முக்கியமான நகரம் ஆயிடுச்சு. எப்படி முக்கியமான நகரம்னா, திக்லி பாப்புலேட்டட், அதிக மக்கள் தொகை கொண்ட ஏரியா, அதிக ஃபேக்டரிஸ். ஒரு இடத்துல வந்து ஒரு 2500 ஃபேக்டரி இருக்கும். அது ஒரு 1500 ஃபேக்டரி வந்து இந்த டாடாஸ் அதோட இரும்பு எடுக்கிறது, இரும்புல இருந்து ரயில் தண்டவாளம் செய்யறது, இரும்புல இருந்து லாரி செய்யறது, இரும்புல இருந்து டாடா பஸ் செய்யறது, டாடா ஏஸ்ன்னு ஒரு வண்டி போகும் பாருங்க, அது செய்யறது. இரும்புல இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே அந்த ஊர்ல செய்யறாங்க. பாருங்க, சிறு தொழில் பெரு தொழில் பெரிய ஃபேக்டரி மாதிரி அந்த ஊரே ஆயிடுச்சு. அந்த ஊருக்கு பேர் தான் ஜம்ஷெட்பூர். அந்த டாட்டா ஞாபகமாகவே வெள்ளைக்கார ஒருத்தர் செம்ஸ்போர்டுன்னு ஒருத்தர் வந்து அந்த ஃபேக்டரியை திறந்து வைக்க வந்தவர் வந்து இந்த ஊருக்கு வந்து ஜம்ஷெட்பூர்னு வைக்கிறேன், ஜம்ஷெட்பூர் டாட்டா. அந்த அவர் ஜம்ஷெட்பூர்னு டாட்டா பேர்லயே வச்சுட்டாங்க. எப்படி பாருங்க. அது மாதிரி இந்த டாட்டா குடும்பம் பணக்காரன், ஆனாலும் விடாம தொடர்ந்து தொழிலை செய்யறது. அப்ப அந்த டாட்டா வந்து இந்தியா பூரா பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அந்த டாட்டா தான் இந்தியாவில் முத டாடா ஏர்வேஸ் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்தியன் ஏர்வேஸ் வந்து பாருங்க. இது வந்து முதல்ல டாட்டா வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்தியா வந்து அதை நேஷனலைஸ் பண்ணி இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆக்கிடுச்சு. இந்தியன் ஏர்வேஸ் வந்து இப்ப ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் டாட்டாட்டே போயிடுச்சு. இப்ப கூட உங்களுக்கு தெரியும், குஜராத்ல அகமதாபாத்ல ஒரு ஃபிளைட் கீழே விழுந்து 242 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, 242 பேர்ல 249 பேர் பேசஞ்சர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தையும் மட்டும் தப்பிச்சிட்டான். அது வந்து இந்த டாடா நிறுவனம் தான், இவங்களுடைய தான். சரி, இந்த டாடா நிறுவனம் இதோட விடல, நிறைய இந்தியா பூரா இப்ப வியாபிக்கிறாங்க, எல்லா நிறுவனங்களையும் செய்யறாங்க. இப்ப இந்த டாடா சொல்றாரு, அவர் ரிட்டையர்ட் ஆகும் போது சொல்றாரு, அவங்க அடுத்த குரூப்ட இவங்க அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அடுத்தடுத்து வாரிசுகள் இருப்பாங்க, வாரிசுகள் இருக்க மாட்டாங்க. எவன் திறமைக்காரனோ, எவன் எம்பிஏ முடிச்சிருக்கானோ, எவன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல நாலேஜா இருக்கானோ, எவன் வியாபார தந்திரம் உள்ளவனா இருக்கானோ, அந்த மாதிரி பிசினஸ் டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாரையும் அனுசரிச்சு போறவன், நல்ல குணம் உள்ளவன் இதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அடுத்த ஒரு டாட்டான்னு யாரும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த டாட்டா இவர் சொல்றாரு, இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய தொகையை சேர்த்து வச்சுட்டேன், ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு அடுத்து வர்ற நீங்க இதை வந்து ரெட்டிப்பாக்கணும், 3 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு ஆக்கணும். அப்படி உங்களால ஆக்க முடியாட்டினா இருக்கிறதே அழிச்சிட்டு போயிடாதீங்க அப்படின்றாரு. எப்படி பாருங்க, மிகச்சிறந்த டாட்டா. அந்த டாட்டாக்கு அப்புறம் பிர்லா வந்தாங்க இந்தியாவில். அப்போ இன்னைக்கு பிர்லாக்கு அப்புறம் இன்னைக்கு பாருங்க திருபாய் அம்பானி குரூப்ஸ், ரிலையன்ஸுக்கு அப்புறம் இப்போ வந்து அம்பானியும் அதானியும் தான் இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் ஒரு நாட்டை வந்து ஒரு தலைவர் மோடி ஆளலாம், பெரிய நம்ம படித்த எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் பணக்காரன் தான் ஆளுவான் நாட்டை. இன்னைக்கு வந்து அம்பானியும் அதானியும் தான் நம்ம இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்காங்க. திருபாய் அம்பானி இன்னைக்கு வந்து அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி அன்னைக்கு வந்து அவர் வந்து துபாயில வந்து ஒரு பெட்ரோல் கிணறு எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க பாருங்க. அந்த கம்பெனி அந்த நிறுவனத்துல அவர் வந்து அக்கௌண்டண்டா இருந்தவர். அவங்க வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தவர், ஒரு கிளார்க் மாதிரி இருந்தாருன்னு வைங்களேன். அவங்க என்னென்ன செய்யறாங்க, பணத்தை எங்க முதலீடு பண்றாங்க, பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்குறாங்க, ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு, பிசினஸ் எப்படி இருக்கு, பிசினஸ் கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கு, பிசினஸோட டெக்னிக்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து அவரும் இதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து இன்னைக்கு பெட்ரோல் பங்கை பூரா கைப்பற்றிட்டாங்க. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் ஈடுபடாத தொழிலே இல்லை. உங்களுக்கு தெரியும், மும்பை அந்த ரிலையன்ஸ் தான் அந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் இன்னைக்கு வருது பாருங்க, ஐபிஎல். மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிலையன்ஸ் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். யாரு இந்த ரிலையன்ஸ் இன்னைக்கு இவங்க தான் இவங்க இந்தியா வாழ்றாங்க. அதே மாதிரி உலகம் முழுவதும் ஆள்றாங்க. யார் ஆள்றாங்க? யூதர்கள் ஆள்றாங்க. யூதர்கள் தான் மிகப்பெரிய பணக்காரங்க, யூதர்கள் தான் மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ், யூதர்கள் தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். மிகப்பெரிய யூதர்கள் என்ன பண்றாங்க, இப்ப நம்ம இந்தியால வந்து இஸ்ரோ இருக்கு பாருங்க, இஸ்ரோ இருக்கு. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாலாம் தலைவராக இருந்தாரு, மயில்சாமி அண்ணாதுரையெல்லாம் தலைவராக இருந்தாரு, நிறைய பேர் நம்ம தமிழர்கள்லாம் தலைவராக இருந்தாங்க, ராக்கெட்லாம் விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி நார்த் அட்லாண்டிக் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அங்கே அமெரிக்காவில் இருக்குது, இப்படி ரஷ்யாவில் இருக்குது, பிரான்ஸில் இருக்குது, ஜெர்மனில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது. எல்லா நாடுகளும் அந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே எல்லாமே யார் இருக்காருன்னா யூதர்கள் தான் இருக்காங்க.
யூதர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். அந்த உலகத்திலே அந்த ஒரு 10 பணக்காரன் தான் இந்தியாவே உலகத்தையே ஆள்றான்றாங்க. குறிப்பா நீங்க சொல்லணும்னா கோக்குன்னு ஒரு ட்ரிங்க் இப்போ வந்திருக்கு, குடிக்கிறாங்க, எல்லா பேரும் குடிப்பாங்க. அது காப்பி கலர்ல குடிச்சாலே ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். நம்ம பவன்டோ மாதிரி ஃபேண்டா மாதிரிலாம் இருக்காது, டேஸ்டா இருக்காது. அது ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கு வைங்களேன். அந்த கோக்கு வந்து யூதர்களுடைய ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த டூத் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, கோல்கேட் டூத் பேஸ்ட், அது யூதர்களுடைய இதுதான். உலகம் பூரா அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்குங்க. இப்போ நம்ம இதுலேயே ஏகப்பட்ட சோப்பு சீப்பு எல்லாமே இந்த யூதர்களுக்கு தான். அதை முஸ்லீம் கண்ட்ரிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த யூதர்களுடைய கண்டுபிடிப்புகளை யூதர்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்காதீங்க அப்படின்னு இருப்பாங்க. சரி, இது உலகத்தில் இந்த யூதர்கள் வந்து இந்த மாதிரி உலகத்தையே ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்த உலகத்தை இந்த யூதர்கள் ஆள்றதுக்கு என்னென்ன இவங்க வெளியே வந்தது காரணம் என்னன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா, முன்னாடி நம்ம எந்த ஒரு பொருளையும் கொடுத்தா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் பண்டமாற்று முறைகளை வாங்கணும். அப்புறம் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டுச்சு, அப்புறம் பணங்கள் வந்துச்சு, காகிதத்தில் வந்துச்சு. இப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வேணாமியா, நான் ஒரு பேப்பர் தரேன், அதில் 5000 போட்டு என் கையெழுத்தை போட்டு தரேன், அதை கொண்டு போய் ஒரு பேங்க்ல போடு, என் பேங்க்ல இருந்து உனக்கு 5000 டெபாசிட் ஆயிரும். நீ ஒரு செக்கு கொடு, உன் செக்கை வாங்கி என் பேங்க்ல போடுறேன், எனக்கு வந்துடும். அதே மணி டிரான்சாக்ஷனு வித்தவுட் டேக்கிங் ஆஃப் மணி, வித்தவுட் சீயிங் ஆஃப் மணி. பணத்தை நீங்கள் தொட வேணாம், பணத்தை எடுக்க வேணாம், பார்க்க வேணாம். நீ என் பேரில் உள்ள பணம் உங்களுக்கு போயிடும், உங்களோட பேரில் உள்ள பணம் அவனுக்கு வந்துடும். இப்படி இந்த வணிகத்திறமையை கொண்டு இந்த பேங்கிங் சிஸ்டத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தது இந்த யூதர்கள் தான். பாருங்க, இப்படியான இந்த மாதிரியானதுல இன்னொரு பணக்காரனை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்காவை கண்டுபிடிச்ச உடனே தங்கம் இங்க கிடைக்குதுன்னு சொன்ன உடனே நிறைய மக்கள் ஐரோப்பா கண்டத்துல இருந்து எல்லாம் போனாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, எல்லா ஊர்ல இருந்து போனாங்க. போய் தங்கத்தை தேடுறன்னு ஒரு குரூப் தேடிக்கிட்டே இருக்காங்க, பூமியை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்டும் போது தங்கம் கிடைக்கல, அதுக்கு பதில மண்ணெண்ணெய் கிடைச்சிச்சு. அப்ப அவங்க மண்ணெண்ணெய்க்கு முன்னாடி அவங்க மெழுகுவர்த்தி பயன்படுத்திக்கிட்டாங்க. மண்ணெண்ணெய் ஒரு அருமையான மாற்றாக கிடைச்சி, யார் தோட்டத்துல மண்ணெண்ணெய் கிடைச்சிச்சோ அவங்க எல்லாம் பணக்காரன் ஆனாங்க. அப்ப ஒரு தோட்டத்துல முதலாளி தான் ஜான் டி ராக்ஃபெல்லர், பெரிய பணக்காரன், பெரிய குறுகல் மைண்ட். அவன் குறுக்கட் மைண்டு. அடுத்தவன் தோட்டத்தில் மண்ணெண்ணெய் எடுக்கிறான்னா, உன் தோட்டத்தை எனக்கு விலை கொடுன்றேன். அவன் முடியாதுன்னா அண்ணன் தம்பி சண்டை, அந்த சண்டை போட்டு அந்த தோட்டத்தை வாங்கிடுது. அப்பா மகன் சண்டை, அடுத்த தோட்டத்தை வாங்கிடுது. கணவன் மனைவி சண்டை, பாகப்பிரிவினை, குடும்ப பிரிவினை, டைவர்ஸு, எதையாவது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி எல்லாம் அமெரிக்காவில் மண்ணெண்ணெய் கிடைக்கிற எல்லா தோட்டங்களையும் வாங்கிட்டு இவை வச்சது தான் சட்டம், இவர் வைக்கிறது தான். இவர் என்ன ரேட்டு சொல்றாரோ அதுதான். ட்ரெயினில் ஏற்றினா ஒரு ரேட்டு, இறக்குனா ஒரு ரேட்டு. இவர் இதை மொனாப்பொலி, முற்றுரிமைன்னு வாங்க, கமர்ஸ் எக்கனாமிக்ஸில் முற்றுரிமைன்னு வாங்க. அந்த முற்றுரிமைன்னா மொனாப்பொலி, அதை பிடிச்சிட்டாரு, மொத்தமாக பிடிச்சிட்டான். அமெரிக்காவில் முதல் பணக்காரனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு தடவை நோய் வந்துருச்சு. நோய் வந்த உடனே டாக்டர்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுனாங்க. அப்போதான் கண் கட்டுச்சு, ஐயோ உடற்பயிற்சியை செய்யலையே அப்படின்னு. தான் அவருடைய சொத்துக்களை பூரா எழுதி கொடுத்தாரு. எங்க ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ஸ்ல எழுதி அமெரிக்காவில் அப்புறம் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ரிசர்ச் சென்டர்ஸ், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிங்க, எல்லாம் என்னென்ன நோய் இருக்கோ அதுக்கு பூரா மருந்து கண்டுபிடிங்க. சேட்டலைட் போகணுமா, மேலே போகிறதுக்கு இது பண்ணுங்க. இன்னைக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு பாருங்க, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கு பாருங்க, ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IBM, இந்தியன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டு, ரிசர்ச் சென்டரு, இந்த மாதிரியானது எல்லாத்தையுமே இவர் தான் ஆரம்பத்தில் தொடங்கி வச்சது. அதுக்கு முன்னாடி சும்மா சரித்திரம், பூகோளம் தான் மக்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாடு முன்னேறணும், மக்களை முன்னேற்றணும், உலக முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னா அந்த பணம், அதை பூரா செஞ்சது இந்த ஜான் டி ராக்ஃபெல்லர். பணத்தை இனிமேல் செலவழிக்க முடியாது, தனக்காக செலவழிக்க முடியாது. நான் சின்ன அவருக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, கடுமையான நோய், சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு $1 தான் அவர் சாப்பிட முடியும், ஒரு பாலும் ஒரு பிரெட்டு தான் முடியும்ட்டாங்க. சரி, நீ சாகிற வயசுல நல்லா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே டெவலப் பண்ணார். ஏகப்பட்ட காலேஜஸ், ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், இளைஞர்கள் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வசதிகளை செஞ்சு வச்சாரு ராக்ஃபெல்லர். அப்ப அந்த ராக்ஃபெல்லரோட சேர்ந்து ஹென்ரி ஃபோர்டு, யாரு அமெரிக்காவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பணக்காரன், யாரு ஃபோர்டு கம்பெனி, கார் கம்பெனி, A to Z காரு தயாரிச்சான். A to Z கார் தயாரிச்சாலும் அவனுடைய விளம்பர யுக்தி, வியாபார யுக்தி அப்படின்னா, சண்டை நடக்கும்போது கூட காரை வித்தான் அவன். யார்? ஹென்ரி ஃபோர்டு. அவனும் சேர்ந்து அமெரிக்காவை டெவலப் பண்ணான். அதுக்கு பக்கத்துல யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். பூரா பணக்காரங்க, பணம் கொட்டி கிடக்குது. அது இப்ப என்ன சொல்றேன் நான்,
செல்வத்தை சேகரியுங்கள், உங்கள் பகைவரை வெல்ல அதை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. பணம் உங்ககிட்ட இருந்தாலே போதுங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க, எல்லாம் வந்துடும். எல்லாம் அந்த அமெரிக்காவில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. எப்படி ஒரு சமீப காலத்தில் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கொலம்பஸ் போய் கண்டுபிடிச்ச ஒரு ஊர் 500 வருஷத்தில் ஒரு வரலாறே இல்லாத ஒரு நாடு, எந்த பேக்ரவுண்ட் இல்லை, இதிகாசம் இல்லை, புராணங்கள் இல்லை, ஒரு திருக்குறள் இல்லை, தொல்காப்பியம் இல்லை, எந்த விதமான ஒரு அடிப்படையே இல்லாத அமெரிக்கா உலக அளவில் இன்னைக்கு நம்பர் 1 இருக்குன்னு காரணம் இந்த மாதிரி பணக்காரர்கள் அமெரிக்காவை உயர்த்தி விட்டாங்க. ரெண்டாவது அந்த மக்களுடைய நாட்டு பற்று. அதுக்கப்புறமேட்டு வந்தான் பாருங்க அந்த அமெரிக்காவில் பில்கேட்ஸ்னு ஒரு பையன், சின்ன பையன். அவருடைய புக்கை நான் படித்தேன். பில்கேட்ஸ் வந்து சின்ன பையன்லேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்துருப்பானா, உட்காந்து யோசித்துக்கிட்டே இருப்பானா. அவங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வருவாங்கல்ல, பில் அங்கே என்ன வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்பாங்களாம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, இவன் ஐ எம் திங்கிங், நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா திங்க் பண்றியா அப்படின்னா, ஏன் நீங்களாம் திங்க் பண்ண மாட்டீங்களா அப்படின்பானா. எப்படி பாருங்க, சின்ன பையன் சின்ன வயசுலயே திங்க் பண்றாங்க. என்ன திங்க் பண்றான்னா, இவனுடைய ஆளுமை, இவனுடைய தோற்றம், இவனுடைய படிப்புக்கு மேல திங்க் பண்றான். கம்ப்யூட்டரை பெரிய சினிமா தியேட்டர்களை பின்னாடி ஸ்கிரீன் வச்சா எப்படி இருக்கும், பெரிய பெரிய ஃபிலமெண்ட் ரேடியோவுக்கு பின்னாடி இருக்கும். அது மாதிரி பெரிய கம்ப்யூட்டர் செஞ்சுட்டாங்க. அதை கையளவு கொண்டாடுறாங்க. இவனு இன்னொருத்தனும் யாரு, இந்த பில்கேட்ஸ். இந்த ரோட் அஹெட் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காப்புல. இந்த ரோட் அஹெட்னா பாதை தெரிகிறது, பாதை வருகிறது, ரோடு அகடியா, அந்த பாதை வருது பாரியா, இந்த பாதை தெரிகிறது அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. நான் படிச்சு பார்த்தேன். பயங்கரம், படிக்கவே முடியாதுங்க நீங்க, பயங்கர ஹை டெக் அது. அதுதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். இந்தியர்களுக்கு பூரா இன்னைக்கு வந்து அவர் நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்காங்க. கேட்குறாங்க, இந்த இந்தியர்களை பூரா வேலை வேணான்னு சொல்லி எல்லாரும் அமெரிக்க கவர்மெண்ட் அவனை இந்தியர்களை அனுப்பி விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை கொண்டு போய் இந்தியாவில் வச்சிருப்பேன், எல்லா இந்தியன்ஸையும் அதில் வேலைக்கு சேர்த்துருவேன், எனக்கு வந்து மேன் பவர் கிடைக்கும், சம்பளமும் கம்மி, மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, இந்தியன்ஸ் மாதிரி சிம்பிளா சின்சியரா அழகா டெடிகேட்டிவா ஒர்க் பண்றவன் எவனுமே கிடையாது உலகத்துல அப்படின்றாரு. எப்படி பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனம், டெல் கம்பெனி, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றான். இந்த நிறுவனங்கள் பூரா அவங்க என்ன செய்யறாங்க, புதிய புதிய இன்னும் பணம், இன்னும் புதிய கண்டுபிடிப்பு, இன்னும் புதிய சாதனை, அப்படியே தன்னை புகழ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதோட ஓஞ்சிடக்கூடாது. ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு அதோட போகுது ராஜா, வண்டியை ஓட்டிடுவோம், ஒரு பெட்டி கடையை வச்சிருப்போம், ஒரு வாத்தியார் வேலையை பார்ப்போம், ஒரு ஜிம்மை நடத்துவோம், நம்ம வேலை உண்டு, எதுக்கியா அடுத்த பஞ்சாயத்துல போய் ஈடுபட்டுக்கிட்டு, எதுக்கியா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. கால்குலேட்டர் ரிஸ்க் யாரு, அந்த திருபாய் அம்பானி, இந்தியாவில் முதல் கோடீஸ்வரனான திருபாய் அம்பானி, ரிலையன்ஸ் நிறுவனம், கப்பல்ல இருந்து குதிச்சு மும்பை கடற்கரைக்கு வருவாராம். குதிச்சு இங்கிருந்து வந்துருவியா, நீயே வந்துருவேன்னு குதிச்சு திருவானா. அடுத்த நாள் இந்த கப்பல்ல இருந்து குதிச்சு தண்ணிக்குள்ள வந்து நீ கரைக்கு வந்துருவியா அப்படின்னா, தூரம் எனக்கு முக்கியம், ரிஸ்க் எடுத்தாலும் கால்குலேட்டடா இருக்கணும். இப்ப சில பேர் ஓவர் ரிஸ்க் எடுப்பாங்க. ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு மலையில பிடிச்சி தொங்குவாங்க, ட்ரெயின்ல பிடிச்சி தொங்கிட்டு போவாங்க, பைக்கை தாறுமாறா ஓட்டுவாங்க, பார்த்தா பைக் கீழே விழுந்துருவாங்க, ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க, மலையில இருந்து விழுந்து செத்தே போயிடுவாங்க. அது வந்து கால்குலேட்டர் ரிஸ்க்ல வராது. கால்குலேட்டர் ரிஸ்க்னா நீங்க பிழைக்கணும், நீ அந்த விஷயத்திலேயே நீங்க சாதிக்கணும். அதைத்தான் திருபாய் அம்பானி சொல்றாரு. சாதி, எல்லா பேங்குகளும் நீ ஒரு தொழில ஜெயிச்சிட்டேன்னா அடுத்த பேங்குகள் பின்னாடி வரிசையா வரும். இப்பெல்லாம் பாருங்க, டெய்லி எனக்கெல்லாம் ஃபோன் வந்துகிட்டு இருக்கு, பஜாஜ்ல இருந்து வருது, நல்லா நீங்க லோன் வாங்கிக்கங்க, உங்களுக்கு 1 லட்சம் லோனு, 5 லட்சம் லோனு, 10 லட்சம் லோனு வந்துகிட்டே இருக்கு. நல்லா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியாவில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து திருபாணி அம்பானி, இந்த மாதிரி இங்கிட்டு பில்கேட்ஸ், அங்கிட்டு இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய கோடீஸ்வரன் வந்து எலான் மஸ்க்கு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த வீடியோவை பார்க்குறவங்க, நீங்களும் நல்ல ரிஸ்க் எடுங்க, டேக் ரிஸ்க். உங்கள் வாழ்க்கையில், என் சட்டையில் நான் லண்டன் போயிட்டு வந்தப்ப என் சட்டையில் நான் எழுதியிருந்த வாசகம் வந்து டேக் ரிஸ்க். துணிஞ்சு எடுங்க, ரிஸ்க் எடுங்க, தைரியமா எடுங்க. இளம் வயதுல ஒரு விஷயத்துல இறங்குங்க,
துணிஞ்சு இறங்குங்க, தைரியமா இருங்க, மன தைரியமா இருங்க. அந்த நம்பிக்கையோட இருங்க, விடாமுயற்சியா இருங்க, மனம் கலங்காம இருங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க ஒரே குறிக்கோள்ல நீங்க போங்க. உங்களுக்கு நீங்க மட்டும் ஒரு பணக்காரன் ஆகணும்னா இந்த உலகத்துல உள்ள அனைத்து சொல்றாங்க பாருங்க, அனைத்து கோள்களும் ஒருத்தனுக்கு 9 கோள்களும் ஒரே அமைப்புல இருந்தா சுக்கிர திசை அவனை எவனாலையும் அசைச்சுக்க முடியாது. அது மாதிரி நீங்க இந்த 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 ஒரு நல்ல குறிக்கோளோட நல்ல மோட்டிவோட நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம சமுதாயத்தையும் முன்னேறணும், நம்ம நாட்டையும் முன்னேற்றணும், தேசத்தையும் முன்னேற்றணும்னு நீங்க ஒரு போல்டா நீங்க ஒரு காரியத்தை இறங்குனீங்கன்னா இந்த இயற்கை இருக்கு பாருங்க, பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், வாயு எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யுமா? தைரியமா செய்வோமா? உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருக்கும் நினைக்கிறேன். வித்தியாசமா சொல்றேன் நான். நல்லா ரசித்து பாருங்க, உங்க நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ, கீப் ஆன் pressing all the buttons and keep on increasing my watching hours. Thank you. நன்றி.